வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா நந்தகுமார் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல கஸ்னாயம்பட்டி அடுத்த காமராஜர் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட அம்சங்களை தெரிஞ்சுக்கணும்னா பூசாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேலுசாமி. இந்த கோயில் என்ன, இந்த கோயிலுடைய அம்சங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு தாத்தா? 3 வருஷம் மேடையில் வாக்கு சொல்லியிருந்தேன். புத்தாண்டு 3 வருஷம் வாக்கு சொல்லியிருந்தேன். சரிங்க. மேல்பட்டு நெடுங்கால் கொட்டாய் போட்டு 2 வருஷம் இருந்தேன். இப்போ 10 வருஷம் அந்த கொட்டாயிலே வாக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இது கட்டி 26 வருஷம், மொத்தம் 36 வருஷம் ஆகுது. 36 வருஷமாக நான் அந்த இடத்துல வாக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அம்மன் சிலை வச்சுருக்கிறேன், விநாயகர் வச்சுருக்கிறேன், சிவன் இருக்குது, பெருமாள் வச்சுருக்கிறேன், சக்தி சிவன் வச்சுருக்கிறேன், முருகன் இருக்கிறாரு, வியாதி கேது இருக்குது, வேப்ப மரம், அரச மரம், கல்யாணம் 10 வருஷம் செஞ்சுட்டு தான் வச்சுருக்குது. நவரம் இருக்குது. ஏன் தாத்தா இந்த கோயில் எல்லாம் பாதியில நிறுத்தி வச்சிருக்கீங்க? என்னாச்சு? இருக்கிற காசு வரைக்கும் செஞ்சேன். கொஞ்சம் பத்தாக்குறைய போயிடுச்சு. அது மேலே செய்ய முடியல. அதனால அரைக்குறைய நிறுத்திட்டு இருக்கிறேன். அது யாரும் நன்கொடை கொடுப்பாங்களா அப்படியே கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் காசு இருக்கிற வரைக்கும் செஞ்சேன். இது உங்க பூர்வீக சொத்தா? பூர்வீக சொத்து தான். ஓகே தாத்தா. காசு கம்மியாயிடுச்சு. இல்லை, நான் மொழி வாங்கி அவளுக்கு உத்தரவு கொடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பாயம் கொடுத்துருக்குறா. 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாயம் கொடுத்துருக்குறா. அது வரைக்கும் நான் நன்மை மட்டும் செய்கிறேம்மா. அது வரைக்கும் பிரச்சனை இல்லாத இருக்கிறோம். இதுக்கு மேற்பட்டு இப்போ ஒரு 5 வருஷம் இப்போ கொட்டையை போட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போ கோயிலை கட்டியிருக்கிறேன். அது கொஞ்சம் நன்கொடை தெய்வத்திலேருந்து யார் கொடுக்கணும் மனசில் அதுதான் அவங்க குடும்பம். எனக்கு கோயிலை கொஞ்சம் அரைக்குறையாக நிறுத்தி வச்சுருக்கிறேன் கட்டி. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேங்கய்யா. முடிஞ்ச உதவியை செய்யுங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு இந்த மரத்துல தாலி கட்டினா திருமணம் ஆகுதுன்னு சொல்றாங்க தாத்தா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது சொல்லுங்க தாத்தா, தெரிஞ்சுக்கலாம். வேப்ப மரம், அரச மரம், ஆலாமரம் அதிக உற்பத்தியானது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த இடத்துல ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஈஸ்வரன், சக்தி சிவன், ஆலாமரம், அரச மரம். இந்த இடத்துல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மாங்கல்யமே எனக்கு நடக்கலையேன்னுவாங்க. ராகு கேது இருக்குது. அந்த இடத்துல செத்திட்டு கங்கணம் கட்டிட்டு போனால் நடக்குது. இதே இடத்துல இந்த கருப்பம்மாளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிக்கின்னு போனாலும் கோழி சுற்றி விட்டு டேட் ஆகி 3ஆவது நாள் மருந்து தரேன். மருந்து தரேன்னா மருந்து கொடுத்த பின்னாடி அதே நேரத்தில் அதோடு நின்று குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த பின்னாடி 3ஆவது மாதம் கோழி சுற்றி விட்டுட்டு அவங்க காசு கொண்டு போட்டு போவாங்க. அம்மனுக்கு உதவி செய்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் வேறு மக்களுக்கு செய்கிறேன். இன்னும் என்னென்ன வேலைகள் ஐயா குறையா இருக்குது? இதில் இன்னும் வேலை இருக்கிறது மேலே காங்கிரீட் போடணும். அதுக்கு இன்னும் சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், கம்பி வாங்கணும். அதுக்கெல்லாம் உதவி செய்ய முடியல என்னால். அதனால என்னால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்கிறேன், வேறு மக்களுக்கு செய்கிறேன். இப்போ நான் மக்களை கேட்குறேன், எதுவும் நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னு மக்களை கேட்குறேன். கொடுத்தா நான் காங்கிரீட் போட்டுடுறேன். 10 பேர் தங்கணும், இடத்துல நல்லா இருக்கணும், பூர்வீக சொத்தில் கட்டிட்டேன் அப்படின்னு கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்கய்யா, நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேங்க. சரிங்கம்மா.
கோயில் பற்றி எல்லாம் கேட்டேன். அவரும் எல்லாமே சொன்னார். சொன்னதில் கேட்டு நான் ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அவர் இந்த கோயிலை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக சொல்லலாம், ரொம்ப வருஷமாக தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தனியாக வழி நடத்திட்டு வர்றாரு அவர். அவருக்காக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யுங்க. இந்த வேலைலாம் இன்னும் பாதியில் நிற்குது. நம்மளனா நீங்களே பாருங்கள், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. பாவம் ஒரு தனியாக இருந்து கஷ்டப்படுறாரு. பாருங்கள், எங்கெங்கிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், கண்ணார பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அந்த நம்பருடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.